கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்து அந்த ரோடெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. சோத்திரம் எல்லா வேலையிலும் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. சோத்திரம் அப்பனால வந்த ஜனங்களுக்கு சோத்திரம் அது நல்ல முறையில் இருந்துச்சு. எல்லா காரியத்தை அந்தந்த காரியம் சில பேர் 1-2 பேர் அதை கவனமாக செலுத்த முடியாமல் போனாலும் கிட்டத்தட்ட சோத்திரம் 3/4 பேர் அந்த கவனத்தை செலுத்தினாதான் அந்த கூட்டங்களை நிறைவாய் செஞ்சோம். இதெல்லாம் நம்ம மறந்துட்டு போயிடலாம். ஆனால் தேவன் மனதில் வைத்திருப்பார். அல்லேலூயா. அதற்குரிய பலன், அதற்குரிய ஆசீர்வாதத்தை அந்தந்த காலத்தில் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உதவிகரமா இருப்போம், நாளைக்கு ஒரு நாள் பலவீனப்படுவோம். அன்னைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாத ஆட்களை எந்த மூலையிலிருந்து எப்படி அனுப்புவார்னே தெரியாது. அல்லேலூயா. எல்லா நாளும் நமக்கு பலனாய் இருக்காது. அதனால பலவீனம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, நீங்க செஞ்ச கிரியைகளுக்குரிய பலன் அப்ப வந்து சேரும். நம்ம பலவீனப்படும் போது அதற்குரிய ஆட்களை கர்த்தர் தந்து அந்த நாட்களை நம்மளை என்ன பண்ணுவார்? கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. அப்ப நம்ம பலன் இருக்கிற காலத்தில் நம்ம கிரியை செய்யாமல் போயிட்டா பலவீனப்படும் போது யார் நமக்காய் கிரியை செய்வா? சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பலன் இருக்கும் போதே என்ன பண்ணிருங்க? கர்த்தருக்காய் நல்ல கிரியைகளை செஞ்சிருங்க. பலவீனம் காலம்னு ஒன்று வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நமக்கு சோத்திரம் அதற்குரிய பிரதிபலனை ரெட்டிப்பாய் தருவார். ஒன்று நமக்கு பலவீனம் வராதபடி கர்த்தர் காத்துருவார். ஒருவேளை பலவீனம் வந்தா அந்த இடத்துல தாங்கி பிடிப்பதற்கு ஆட்களை தந்து தேவன் என்ன பண்ணிடுவார்? ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. அதனால கிரியையில கவனம் செலுத்துங்க. இரண்டாவது, உன் அன்பையும். அப்ப எபேசு சபையில சொல்லும்போது ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை இருக்கு என்று சொன்னார். அதுல இருந்து நீ மனந்திருக்கு, இல்லாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை என்ன பண்ணுவேன்? அணைத்து போடுவேன். அப்ப அன்புன்னு சொன்னாலே தேவ அன்பு. அப்ப உலகத்துல நம்ம தேவடைய அன்பை கொண்டு போகிறோடைய பெரிய காரியம் என்ன தெரியுமா? உன் அன்பை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா உலக மக்களை நம்ம நேசிச்சா அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்போம். எந்த மனுஷனுக்கும் எந்த உறவுகளுக்கும் யார்கிட்ட போனாலும் இயேசுநாதரை குறித்து சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்கு சொல்ல தூண்டுது அப்படின்னா நீங்க அந்த மனுஷனை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பதான் இல்லடா அக்கினி கடலுக்குள்ள போயிடுவான். நம்மளோட படிக்கிறவனா இருக்கட்டும், வேலை செய்யறவனா இருக்கட்டும், உறவுகள் யாரா இருக்கட்டும், நமக்கு சத்திய வெளிச்சம் தெளிவாய் தெரியும். இயேசுநாதர் இல்லைன்னா பரமராஜ்யம் இல்ல. அப்படிங்கும் போது தேவனை அறியாம இருக்கிறாங்க. அவங்க செல்வ செழிப்புல இருக்கலாம், வசதி வாய்ப்பு ஒன்று குறையில்லாமல் இருக்கலாம். ஆனா அவங்களுடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியும் தானே. கண்டிப்பா எங்க தான் போவாங்க? தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், உடன் பிறப்பா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், உயிர் கொடுக்கிற நண்பர்களா இருக்கட்டும், வேலை பார்க்கிற இடங்கள்ல இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவனை அறியல அப்படின்னா அவங்க எங்க போய் சேருவாங்க? இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டாமா? அவங்களுக்கு ரட்சகரை சொல்லிட்டு குடும்ப ஜெபத்துல குடும்ப உறவுகளுக்காய் ரட்சிப்புக்காய் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டாமா? அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அவங்கள சபையில கூட்டி சேர்க்க வேண்டாமா? ஒரு ஆத்மாவை ரட்சகருக்குள்ள கூட்டி வந்த பரலோகம் பெரிய சந்தோஷம் அடையும். ஆமே சோத்திரம். பரலோகத்தை சந்தோஷம் அடைய வைக்கணும்னா ஒரு மனுஷனை ரட்சகருக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும். ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பரலோகமே என்ன பண்ணுமா? மிகப்பெரிய சந்தோஷத்திற்குள்ள இருக்கும். அப்ப பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஆட்களா நீங்கள் நான் எப்ப இருப்போம்? அப்ப தேவனை நேசித்து தேவனுடைய சத்திய உபதேசத்தை நேசித்து ஆமை சொத்த இந்த மனிதர்களை நேசிச்சா தானே இவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் சிந்தை உண்டாய் அவங்களுக்கு ரட்சகரை என்ன பண்ணுவோம்? பெரிய அளவில் சொல்லினால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருப்பா, உன் பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதிப்பா, நீ ரட்சகரை தேடு. சோத்திரம். அவங்களுக்காக சில நேரங்களில் காலங்களில் என்ன பண்ணுங்க? செலவழிங்க. சில சமயம் யாராவது புதுசா வந்துருவாங்க. ஆனா சோத்திரம் வந்து பேச நிற்பாங்க. மற்ற வேலைகளை விட்டுட்டு வந்து உட்காந்துருப்பேன். ஏன் தெரியுமா? நம்ம தான் போய் 4 பேருக்கு சொல்ல முடியல. ஆனால் நம்மளை தேடி வந்திருக்கு, நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காண்டி இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி அவங்க எவ்வளவு நேரம் என்னிடத்துல செலவழிக்கிறாங்களோ அவ்வளவு நேரம் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவங்களை ஜெபம் பண்ணி ஒரு திருப்திகரமாக அனுப்பிச்சு வைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. முக்கியமான வேலைகள் இருக்கும், இருந்தாலும் வந்திருக்கான்னு சொன்னால் ஓடி முடியாந்துருவேன். சோத்திரம். ஏன்னா அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும். அந்த ஆத்மா விலை மதிக்க முடியாது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டுட்டா பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகும். அப்ப சோத்திரம். அந்த ஆத்மாவை நம்ம நேசிக்கிறதுனால தான், அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளை போல அவங்களும் ஆண்டவரை தொழுது கொண்டு இந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காய் நேரத்தை காலத்தை என்ன பண்றோம்? செலவழிக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் பார்த்தா உலகமா இருக்கு, ஏதாவது ஆதாயம் தான் செலவழிக்கிறது. அவங்கள்ட்ட போனா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆதாயத்தை எதிர்பார்க்காதீங்க. மனுஷனுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது அது தேவ அன்பு நமக்குள்ள இருக்குமானால் வெளிப்படும். உன் அன்பையும் சோத்திரம். அதுபோல கடவுளுடைய வார்த்தையை நம்ம கை கொள்கிற இடத்துக்கு வரணும். ஆதி நாட்கள் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி இருந்துச்சு, குடும்ப ஜெபம் எப்படி இருந்துச்சு, ஐக்கியம் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி சுவிசேஷம் அறிவிச்சோம், எப்படி நம்ம உற்சாகமாக செயல்பட்டோம். ஆமை சோத்திரம். இந்த சபையை குறித்து சொல்லும்போது ஆதியில நீ எப்படி இருந்தாயோ, எபேசு சபையை சொல்லும்போது ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு. ஆனா இந்த சோத்திரம் தியத்திரா சபைக்கு சொல்லும்போது ஆதியில நீ கிரியை செஞ்ச பாத்தியா, இப்ப அதை விட அதிகமாய் செய்கிறாய்ன்னு சொல்றார். இப்ப எப்படி செய்கிறாய்? ஆதியில இருந்ததை விட என்ன பண்ற? அதிகமாய் எனக்காய் கிரியை செய்கிறாய் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்ப அந்த ஒவ்வொரு சபையும் கவனிக்கிறார் பாருங்க, ஒவ்வொரு நபரையும் கவனிக்கிறார். ஆதியில அவங்களுடைய கிரியை எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, அதை முதற்கொண்டு என்ன பண்றார்? எபேசு சபைக்கு சொல்லும் போது நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாயின்னு சொல்றார். தேத்திரா சபைக்கு வரும்போது ஆதியில செஞ்சதை விட இப்ப என்ன பண்ற? அதிகமாய் செய்கிறேன்னு சொல்றார். அப்ப எவ்வளவு நுண்ணிப்பாய் பரலோகத்தின் தேவன் கவனித்து சபைகளுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை என்ன பண்ணுகின்றார்?
துணித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நான் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கேன். அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க கழுத தேஞ்சு கட்டெரும்பு. ஆமா, வர வர மாமியா கழுத போன. ஆனால் அப்படி போயிடக்கூடாது. தாவீதை குறித்து சொல்லு, அவன் வர வர விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப இரட்சகர் நம்மளோடு கூட இருப்பாரானால் இந்த ஆதியின் கிரியை நாளுக்கு நாள் என்ன ஆகும்? ஜெப ஜீவியமா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், தேவனுக்காய் கொடுக்கிற நேரங்கள் காலங்களா எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவோம்? முக்கியத்துவத்தை கொடுப்போம். காஞ்சனங்குள்ள சோத்திரம் ஒரு தம்பி ஊழியம் செய்வாப்புல, ஒரு வேலை பார்க்குறாப்புல. ஆனா காஞ்சனங்குள்ள எத்தனை நாள் கன்வென்ஷன்? 9 நாள் நடக்கும். ஞாயிறு டு ஞாயிறு 8, அடுத்து 9வது நாள் ஊழியர் கூட்டம். 9 நாள் வேலையை தூக்கி போட்டுருவார். அவர் வேலை பார்க்குறார். வேலை போனாலும் பரவாயில்ல சோத்திரம், நான் இந்த ஊழியத்தில் இருந்து என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். கீபோர்டு போடுற பென்னின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிற ஒரு தம்பி, எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதுன்னு எனக்கு. பென்னின்னு சொல்லி அதிகாலையில் கீபோர்டு போட அவர் ஒருத்தர் தான் இருப்பார். காலை கூட்டம் மாலை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஆனால் காத்திருப்பு கூட்டத்து அதுலேயும் இவரும் நிற்பார். ஆனால் காத்திருப்பு கூட்டத்துக்கு அதிகாலை கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல வந்து நிரப்புவார் சோத்திரம். ஆனால் மற்ற பெரிய திரள் கூட்டத்தில் பார்த்தா 2 பேர் 3 பேர் கீபோர்டு போடுவாங்க, கிட்டார் போடுவாங்க, பேடு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஆனால் அதிகாலையில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. இந்த தம்பி மட்டும் வந்து நிற்பாப்புல. காத்திருப்பு கூட்டத்தில் இந்த தம்பி மட்டும் 4 கூட்டத்திலையும் இவர் என்ன பண்ணுவார்? சோத்திரம். முன்கூட்டியே சொல்லுவார், எங்களுக்கு காஞ்சிரங்குடி கன்வென்ஷன் கூட்டம், அதனால வேலை பார்க்குற இடத்துல 10 நாள் என்ன பண்ணிடுவார்? லீவை வாங்கிடுவார். ஆமே சோதரர், லீவை வாங்கிட்டு 10 நாளும் சோத்திரம் கீபோர்டு போடுற நேரம் அந்த கீபோர்டு மற்ற வேலைகளில் உதவியாக நின்று என்ன பண்ணுவார்? அந்த வேலைகளை செய்வார். அல்லேலூயா. சும்மா அங்கே போய் கையை தட்டிட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சுட்டு வரணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டா. யார் அந்த பெண்ணி தெரியுமா? தெரியும். ஆரோசாருக்கு சோதரா அண்ணன், அவருடைய மாப்பிள்ளையுடைய சொந்த கூட பிறப்பு தான். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். டெய்னி இருக்கு இல்லையா, டெய்னியுடைய கணவருடைய தம்பி, அவர் தான் பென்னி சோத்திரம். அவர் தான் சோத்திரம் அந்த ஊழியர்களில் காரியங்களில் காஞ்சிருங்கோடில் அந்த 10 நாள் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக அந்த வேலைகளை முழுவதுமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சகல வேலைகளையும் செய்வார். அல்லேலூயா. அப்போ அந்த கிரியைகள் எல்லாம் தேவன் பார்ப்பார். ரைட் போட். அப்போ அன்பை, ஆதியில இருந்த அன்பு, அந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். சோத்திரம். அன்பு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், உன் சத்துருவை சிநேகிப்பாயாக. உன் சத்துருவை என்ன பண்ணணும்? சிநேகிப்பாயாக என்று சொல்லி இந்த இடத்தை எட்டி பிடிக்கணும். நம்மளை பயக்கிறவங்க, விரோதிக்கிறவங்க யாரா இருந்தால் அவங்களை நேசிக்கிற இடத்திற்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும்? கடந்து வரணும். சைனாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பையன் அவங்க அம்மாவை ரொம்ப நேசிப்பான். அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அங்கே வந்து சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு பலமாய் உண்டு. கர்த்தருடைய ஒரு காரியத்தை யாரும் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக தொழுது கொள்ளவோ சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஆனால் இந்த அம்மா ரொம்ப ஆண்டவர்கள் ஆழமாய் கடந்து வந்ததுனால சோத்திர பிள்ளைக்கும் சொல்லுவாங்க, சத்ருவை சிநேகிக்கணும், யாரையும் நம்ம பகைக்கக்கூடாது, தேவ அன்பு அதுலேருந்து நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு அதிகாரி சோத்திரம் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்கிறான்னு சொல்லி அவங்கள சுட்டு கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டான். இதனால என்ன பண்ணுவோம்? இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மாவுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணுவான் சோதரர், எப்பொழுதும் பிறந்த நாளைக்கு இவன் ஒரு பூச்செண்டு கொடுக்குற, உயிரோடு இருக்கிற காலத்துலேருந்து இவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. பூச்செண்டை என்ன பண்ணுவான்? அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு கிஃப்டாக கொடுப்பான். இப்போ இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? பூச்செண்டை போய் பிறந்த நாளைக்கு அவங்க அம்மாவுடைய சமாதியில் வைப்பான். அப்போ அம்மாவை சமாதிக்கு கொண்டு போகும்போது ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வருது சோத்திரம். அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, உன் சத்ருவை சிநேகிப்பாயாக. அப்போ சத்ருவை சிநேகிப்பாயன்னு அம்மா சொல்லி போனாங்களே சொல்லி இந்த பூச்சொண்டை எடுத்துகிட்டு போய் ஒரு அதிகாரிகிட்ட போய் கொடுத்தானா. அந்த அதிகாரி என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள், இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இல்லை, அதனால இந்த பூச்சொண்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க சத்ருவை சிநேகிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது இயேசுநாதர் சொல்லி போயிருக்கிறாரு, அதுக்கே ஏன்ட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மாவை கொன்னதே நீங்கள் தான், இயேசுவை குறித்து சொன்னதுனால, அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல ஆவியானவர் மேலே இறங்கி அவன் அப்படியே உடைஞ்சு, ஆமி சோத்திரம், நம்மளை நேசிக்கும்படி இவன் கடந்து வந்திருக்கிறானே. வேற ஒருத்தராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? பழிக்கு பழி நம்ம அம்மா. அந்த நேரத்தில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆமி சோத்திரம் அவன் ரட்சகரை பிரசங்கிக்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போனான். அல்லேலூயா. அப்போ பாருங்க சோத்திரம், தாயை கொலை செஞ்ச ஒரு மனுஷனை சோத்திரம் நல்ல ஒரு வாலிப பருவத்தில் பழி வாங்குற இடத்துக்கு போகல, உங்களை நேசிக்கிறேங்கிற இடத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, புருஷனை நேசிக்க முடியுதா? மனைவியை நேசிக்க முடியுதா? பிள்ளைகளை நேசிக்க முடியுதா? தாய் தகப்பனை நேசிக்க முடியுதா? நேசிச்சா கீழ்ப்படிவோம்ல. கணவன் சொல்றதுக்கு மனைவி கீழ்ப்படிவாங்கல்ல. மனைவியுடைய நியாயமான கோரிக்கையை கணவன் ஏற்பாங்கல்ல. சோத்திரம். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்கல்ல. தன் தாயை கொண்ட ஒரு மனுஷனுக்கு அந்த பையனால நேசிக்க முடியுமானால், நம்ம தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கு என்ன? அல்லேலூயா. அந்த அன்பை தேவன் கவனிக்கிறார்ல. உன் அன்பையும் அப்படிங்கிறார்ல. சோத்திரம். சபையை நேசிக்க முடியுதா? ஊழியங்களை நேசிக்க முடியுதா?
சபை விசுவாசிகளை நேசிக்க முடியுதா? ஊழியர்களை நேசிக்க முடியுதா? பரிசுத்தவான்களை நேசிக்க முடியுதா? ஊழியருடைய ஐக்கியத்தை நேசிக்க முடியுதா? விரோதியை நேசிக்க சொல்லி இருக்கிறாரே தேவன். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தர் உன் அன்பைன்னு எப்படி சொல்லுவாரா? சொல்றதுக்கு நமக்குள்ள இருந்தா சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களை நேசிச்சிருந்தா சந்தோஷம், அவங்களுக்கு நன்மை செஞ்சிருந்தா சந்தோஷம். தலைமைத்துவத்தை நேசித்திருந்தா சந்தோஷம், அவங்களுக்கு நன்மை செஞ்சதா சந்தோஷம். ஊழியங்களை நேசித்து சபையை சேர்த்து நேசித்து நன்மை செஞ்சதா சந்தோஷம். அன்னைக்கு அன்புங்கிற வார்த்தை நமக்கு நேராய் கடந்து ஒரு கர்த்தர் நீட்டுவார். ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசிகளை நேசிச்சிருந்தா, குடும்பத்தை நேசித்தா, இந்த அன்பு வெளிப்படணுமா இல்லையா? அல்லேலூயா. அதனால உன் அன்பையும், அதுக்கடுத்து என்ன சொல்றார்? உன் ஊழியத்தையும் ஒரு கவனிக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப கடைசி காலத்தில் வெளிப்படுத்த 1:6 வாசிக்கும் போது எல்லாரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியராய் தேவன் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். என்ன ஊழியம் செய்கிறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நமக்கு மீட்பை கொடுத்தாரு, பாவ மன்னிப்பை கொடுத்தாரு, ஆத்மாவை அக்னி கடலுக்கு நம்மளை தப்புவித்தாரு, இந்த பூமியில சமாதானத்தை சந்தோஷத்தையும் சுகத்தையும் தந்து என்ன இருக்கிறார்? ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்க, ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்த நம்முடைய தேவைகள் எதுவானாலும் சந்திக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கெல்லாம் ஆச்சரியம் கொள்ள ஆச்சரியம். சோத்திரம். எத்தனை பகுதியை கடந்து வந்தால் அற்புதமாக நடத்துறார். உங்களே அப்படி நடத்துவாராக. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு காரியத்துக்கு வெளியில போறேன், தேவைகள் இருந்துச்சு. ஆனா சோத்திர காலையில புறப்புறேன், இரவு வேளையில கர்த்தர் தேவைகளை சந்திச்சார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதுபோல ஸ்தோத்திரம், இந்த ஆடியோ போடணும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி, ஆமென், ஸ்தோத்திரம். அதையும் ஆண்டவர் கிருபையினால வாங்கி வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறோம். அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சும்மா ஆடியோ போடுறோம்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு எவ்வளவு ஆயிரங்கள் ஆகும் தெரியுமா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் ஸ்தோத்திரம் ஆச்சரியமா இந்த தேவை எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. சில விஷயங்கள் எத்தனை ஆயிரங்கள் பல ஆயிரங்கள் ஸ்தோத்திரம் எப்படியெல்லாம் தேவன் சந்திக்கிறார். அவருக்காக நம்ம பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. இந்த குழாயை 2 காதில் நானா கட்டிட்டு தெரிய போறேன். கர்த்தர் நல்லவரா. என்கிட்ட ஒரு வசனம் வெளியில போகும், கர்த்தருடைய வார்த்தை இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 23,000 ரூபாய்க்கு மேல வருது. ஸ்தோத்திரம். அந்த தேவைகள் எல்லாம் தேவன் சந்திச்சு அற்புதமாக கர்த்தர் நடத்துறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டு. அதுக்காண்டி சரீர உழைப்பை கொடுக்குறாங்க, பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அதனால ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆச்சரியமாய் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு அப்படி சந்திக்கணும். அல்லேலூயா. தேவைன்னு கண்ணை மூடி ரட்சகரை நோக்கி பார்த்தா நம்முடைய தேவைகள் ஒன்று ஸ்தோத்திரம் அந்த பிரச்சனையை மாற்றி கொடுக்கணும். அந்த தேவையை என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்யணும். அப்படி நீங்கள் நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். தேவைக்கு அங்கிட்டு இங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? அலைஞ்சு தெரியக்கூடாது. அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோதரர் இவ்வளவாய் கர்த்தர் நமக்கு காரியங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். சோத்திரம். எவ்வளவு சுகத்தோடு வச்சிருக்கிறார், எவ்வளவு பலத்தோடு வச்சிருக்கிறார். சோத்திரம். நல்ல ஆகாரத்தை தேவன் கொடுத்து என்ன பண்ணுகிறார்? அருமையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனேன். சோத்திரம். அவங்க பெரிய சோத்திரம் நைட்டு வந்துடுவேன், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரியாணி வாங்கி வச்சு, அவர் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறார். சோத்திரம். பிரியாணி வாங்கி வச்சு, அதை வாங்கி வச்சு, சிக்கன் வாங்கி வச்சு, எனக்கு எதுவுமே சாப்பிட பிரியம் இல்லை இரவு வேலையிலலாம் அதில். ஆனால் அவர் இப்படி பிரயாசப்பட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சொன்னேன், ஏன் இதெல்லாம் வேண்டியதில்லை, சும்மா 4 இட்லி இருந்தால் போயிருக்கோம் போதும் சொன்னேன். அப்போ சோத்திரம். அப்போ நினைக்கிறேன் சோத்திரம் தேவன் தானே நமக்கு இந்த மாதிரி போஷிக்கிறார். தேவன் நமக்கு அதில் நாட்டம் இல்லைனாலும் அதையும் தாண்டி கர்த்தர் என்ன பண்ணுறார்? இவ்வளவா. அப்போ நம்ம எவ்வளவாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. சோத்திரம். இப்படி நம்முடைய வாழ்க்கை காலங்களை வீணாக கடத்திடக்கூடாது. நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். தேவன் பாதுகாக்கிறார். எவ்வளவு விபத்துகள் நடக்குது, எவ்வளவு பயணங்கள், எவ்வளவு காரியங்கள். ஒரு சின்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றி போடும். அல்லேலூயா. அதனால பெரிய அளவில் போய் மைக்க பிடிச்சி அப்படியே சோத்திரம் பார்க்குறவர் 2 பேருக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சா போதுமே. அல்லேலூயா. 2 ட்ராக்ஸை கொடுத்தாலே போதுமே. சோத்திரம். கர்த்தருடைய வேலையில் உதவியாக இருந்துட்டா போதுமே. அல்லேலூயா. அப்போ சோத்திரம். உன் ஊழியத்தின்னு சொல்றாரு, அவர் ஊழியக்காரருக்கா சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. உன் ஊழியத்தின் சொல்லும்போது கையை கர்த்தர் நமக்கு நேரம் நீட்டிட்டார்னா நம்ம என்ன ஊழியம் செஞ்சோம்? அல்லேலூயா. ஊழியமே செஞ்சாலே செய்யாதது மாதிரி இருக்கு. நானே ஆண்டவர்கிட்ட அடிமை, என்ன ஊழியம் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே, ஆனால் உங்களுக்காண்டி செய்யணும்னு ஆசையாக இருக்குது, என்ன செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போ ஊழியம் செய்கிற எங்களே நாங்கள் என்ன ஊழியம் செய்யலைங்கிற இடத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ கர்த்தர் கை நீட்டுவாரு, உன் ஊழியத்தையும் அப்படிம்பாரு. சோத்திரம். ஆக்கிலா பிரிஸ்கலா வேதத்தில் பார்க்கிறோம். அவர்கள் ஊழியத்தில் என்ன பண்ணார்கள்? தோள் கொடுத்தார்கள், தங்கள் கழுத்தையும் கொடுத்தார்கள். அப்படியெல்லாம் அவங்க ஊழியத்தில் என்ன பண்ணா? தன் வீடை திறந்து கொடுத்தான். அவங்க வீட்டுக்குள்ள சபைகள் நடந்தது. ஆமீஸ்வரர். இப்படி காரியங்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கர்த்தருடைய ஊழியத்துக்காய் பிரயாசப்பட்டான். ஊழியத்தோடு இணைஞ்சு ஊழியங்களை நிறைவேற்றினான். இப்போ நீங்கள் நான் என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அட்டூழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எதிரான வேலைகள் தான் அட்டூழியம். ஊழியத்துக்கு எதிரான வேலை காரியம் தான் என்ன? அட்டூழியம். ஆமா. கர்த்தர் ஊழியத்தை பார்க்கிறார், அட்டூழியத்தை பார்க்கிறார். அதனால எதிராய் போயிடாதீங்க. கர்த்தருக்காவது எதையாவது செய்ய முடியுமா? சபையில எதையாவது செய்ய முடியுமா? இப்படிங்கிறதுல நீங்கள் நான் என்ன பண்ணணும்? கவனிங்க. நோண்டிட்டு இருக்க கூடாது. இது எப்போ வந்துச்சு? கர்த்தர் சோத்திரம். பிரைசியா
சரி, சோத்திரம். அப்ப கவனிங்க. அப்ப சோத்திரம், நம்ம என்ன ஊழியம் செஞ்சோங்கிறத கர்த்தர் கவனிக்கிறார். அதற்குரிய பலன், அதற்குரிய பிரயாசம். நீங்க ஒருவேளை எதுவுமே செய்யலைன்னா, ஒரு மனுஷன் சோத்திரம், அவனுக்கு கால் 2 காலும் கிடையாது, ஊனம். ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு பெரிய வாஞ்ச. அப்ப என்ன பண்ணுவான், என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பான், போறவங்க வர்றவங்க இப்படி பார்ப்பான். ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு பேசவும் வராது, சத்தம் போட்டு அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. ஆனா இவனுக்கு ஊழியம் செய்யணும் ஒரே ஆசை. உடனே பார்த்தான், ஒரு துண்டு பேப்பரை எடுத்து டெய்லி அவன் உட்கார்ற நேரம்ல எழுதி, வசனத்தை எழுதி எழுதி தூக்கி தூக்கி வீசுவான். அந்த பேப்பரை எடுத்து படிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் படிப்பாங்க, படிக்காம போவாங்க. இப்படி ஒரு நாள் பார்த்தா சோத்திர, ஒரு மனுஷன், ரொம்ப வசதி வாய்ப்புல இருக்கிற ஒரு மனுஷன் வந்து இவனை தேடி வந்து சோத்திரம், அது ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு. அப்போ சோத்திரம், ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனால் ஒரு பெரிய பங்களா. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சோத்திரம் அவனுக்கு சகல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்து. அப்போ சோத்திரம் சொன்னாராம், இது உனக்காக கட்டப்பட்ட வீடு அப்படின்னா. என்ன சொல்றீங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதே. அப்போ அந்த மனுஷன் சொன்னார், பல வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்த வழியா போகும்போது ஒரு துண்டு பேப்பரை எடுத்தேன். அந்த துண்டு பேப்பர் மூலியமா என் வாழ்க்கையை இயேசு ரட்சித்தார். இல்லைன்னா நான் மரிச்சிருப்பேன், ஏதோ ஒரு மரணத்துக்கு நேரம். இந்த வார்த்தை என்னை ரட்சித்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். இன்னைக்கு செல்வ செழிப்புல உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு நாள் கேட்டார், நீ இந்த பாதையில எப்படி வந்தேன்னு ஆண்டவர் கேட்டார். இப்படி இந்த வழியா போகும்போது ஒரு அந்த துண்டு சீட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமான்னு ஒரு கேள்வி. அது எப்படி வந்துச்சுங்கிற சிந்தை அதுக்கப்புறம் தான் யோசித்து வந்து பார்த்தேன். அன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், எழுதி ஜன்ன வழியா போறார். இந்த மனுஷன் மூலியமா கர்த்தர் நமக்கு என்ன பண்ணார், ரட்சிப்பையும் இவ்வளவு பெரிய நன்மை மேன்மையை தந்தாரு. இவன் ஒரு பாலடைஞ்ச வீட்டில இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி அவனுக்கு சகல வசதியை செஞ்சு அவனே அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினான். அல்லேலூயா. கால் இல்லைன்னு சொல்லி சும்மா இல்ல, அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை செஞ்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். காலம் வந்தது, அவன் செஞ்சது ஒரு சின்ன ஊழியம் தான், ஆனா கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் கனப்படுத்திட்டார்ல, சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி போட்டதானே. நான் வேலை பார்க்குற இடத்துல சோத்திரம், காலேஜில் வேலை பார்ப்பேன். போன உடனே ஜெபம் பண்ணிட்டு ஒரு பேப்பரை எடுப்பேன், ஒரு பிட்டு பேப்பர் எடுத்து ஒரு வசனத்தை எழுதுவேன். எழுதிட்டு அதில் இந்த கிரீன் கலர் பச்சை அடிப்பேன், பளிச்சிந்திரு. அதை எடுத்துகிட்டு போய் கண்ணாடியில் என்ன பண்ணுவேன், சொருகி வச்சிருவேன். டெய்லி வர்றவங்க சிவாங்களா வாத்தியாரெலாம் அதை படிப்பாங்க. சோத்திரம், இப்படி படித்தவங்க 4 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண வேலை தான், ஆனாலும் அதில் கர்த்தர் கிரியை செய்கிறார்ல. ஏதோ நம்ம இருக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நம்மளால எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். அதெல்லாம் எடுத்து வச்சு அது ஒரு பெரிய பைபிள் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா 4 வருஷம் இல்லை, அதெல்லாம் எடுத்து அடுத்து அதை வைக்க மாட்டேன், திருப்பி ஒன்று எழுதி வைப்பேன். அது கீழே போட மனசு வராது, அதெல்லாம் அப்படி சேர்த்து வைப்பேன். பார்த்தா ஒரு பெரிய பண்டுலாக இருந்துச்சு. அல்லேலூயா. சோத்திரம், இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரா, பார்க்க மாட்டார்? இதெல்லாம் பார்த்து தானே கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரனா கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏதோ ஒரு வாய்ப்புல இப்படி ஒரு ஊழியத்தை செய்யலாம். எப்படி நம்ம ஊழியம் செய்ய நினைச்சா கர்த்தர் அழகான வழிகளை என்ன பண்ணுவார், திறந்து கொடுப்பார். அந்த சிந்தை நமக்குள்ள உண்டாகும். அப்ப ஊழியத்தை நம்ம என்ன ஊழியம் கர்த்தருக்காய் செய்கிறோங்கிறதை கவனிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து அவர் என்ன பார்க்கிறாரா, உன் விசுவாசத்தை. எதை பார்க்கிறார், விசுவாசம். ஆமா, கர்த்தரை நம்பி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளணும். வியாதி பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அதுபோல நம்முடைய தேவைகள் எதுவானாலும் யாரை சார்ந்து கொள்ளணும், அதுதான் விசுவாசம். நான் சில ஊழியக்கார்ட்ட பரிசுத்தவானை சந்திப்பது கேட்பேன், ஏன் இவங்களுக்கெல்லாம் விடுதலை ஆக மாட்டேது, இவங்கெல்லாம் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படி. கர்த்தரை தானே நம்பி வந்து. அப்போ சொல்லுவாங்க, அவங்க விசுவாசத்தில் பூரணப்படலை. விசுவாசத்தில் என்ன பண்ணலை, பூரணப்படலை. அப்போ விசுவாசத்தில் நம்ம பூரணப்பட்டாதான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்றி தேவன் என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலேயோ இல்லை வேலை ஸ்தலங்களிலேயோ இல்லை உறவுகள் மூலியமாகவோ இல்லை வேற எங்கேயோ நமக்கு சங்கடங்கள் வருத்தங்கள் பிரச்சனை வந்தா யாரை நம்பி போயிடணும், தேவனை நம்பி போயிடும். தேவனே அப்படின்னு என்ன பண்ணணும். அதுக்கு சோத்திரம், ரெபெக்காலை நம்ம பார்க்க முடியும். அவள் வயிற்றில் சோத்திரம் கன்சீவ் ஆயிடுச்சு, ஆனால் உள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது. அப்போ உடனே போய் தேவன்கிட்ட விசாரிக்கிற, ஆண்டவரே என் வயிற்றில் ஏதோ ஒன்று மோதிர மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவங்களை பார்க்குறேனே, இது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்றார், 2 சந்ததி என்ன பண்ணும், உன்னிடத்திலிருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்பாடுகளை தேவன் தருகிறார். அப்ப தேவனிடத்துல விசாரிக்கும் போது தேவன் பதில் கொடுக்கிறார் இல்ல. அல்லேலூயா. அப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களா இருந்தாலும் சரி, எங்க பிரச்சனைனாலும் கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டா அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை எப்படி தீர்த்து அதை எப்படி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிற காரியங்கள் முழுவதையும் என்ன பண்ணிடுவார், முழுவதையும் கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் ரெபெக்காள் ஜெபிச்சதுனால அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டா, அவளுக்கு கலக்கம் இல்லை. கர்த்தர் தெளிவா என்ன பண்ணிட்டார், உன்னுடைய வயிற்றுல 2 சந்ததி புறப்படும் சொல்லிட்டார். அந்த வெளிப்பாடு கிடைக்கலைனா, அவ தேவன்கிட்ட போகலைனா, வைத்தியசாலைக்கு ஓடி இருந்தா அவங்க வேற யாராவது என்ன பண்ணிருப்பாங்க,
ஒன்று மண்டை மாதிரி தெரியுது, ஒன்று கட்டி மாதிரி இருக்குன்றுவேன். ஆஹா கட்டியாகி போச்சேன்னு சொல்லி இவங்க காலம் முழுவதும் எப்படி இருக்கும்? பயத்திலே செத்து போவான். அல்லேலூயா. இப்போ தேவனை விசுவாசித்தோன்னே தேவன் தெளிவாக சொல்லிட்டார்ல. சோத்திரம். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு மருத்துவமனைக்கு போய் சோத்திரம் பார்த்தா கட்டி கர்ப்பப்பையில் கட்டி வந்துருச்சுட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அவள் ரொம்ப துக்கத்தோடு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிக்க போயிருக்கிறேன். ஆமாம் சோத்திரம். அவர் சொல்கிறார், இல்லைம்மா நீ கன்சீவாக இருக்கிற, உனக்கு குழந்தை பிறக்கும்னார். அல்லேலூயா. அப்புறம் காலம் கடந்து அப்புறம் போய் பார்த்தா அது குழந்தை. அல்லேலூயா. இப்போ இந்த டாக்டர் சொன்னதை கேட்டு வயிற்ற கிழிச்சிருந்தா என்ன இருக்கும்? பாப்பா ஒருவேளை அது கட்டியாக இருந்து தேவன் குழந்தையா மாற்றினாரான்னு தெரியல. ஆனால் சோத்திரம் டாக்டர் பேச்சை கேட்டு ஓடலை. தேவன்கிட்ட போய் ஊழியக்கார இடத்துல போய் ஒரு ஆலோசனை கேட்டா. அவர் சொன்ன உடனே அதை விசுவாசித்த மாத்திர அது அற்புதமாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. உண்மையிலேயே கட்டி குழந்தையா மாறிச்சான்னு தெரியல, இல்லை சாத்தா குழந்தைய கட்டியா இவனுக்கு காமிச்சானான்னு தெரியல. அதனால ரிப்போர்ட்லாம் எப்படி வந்தாலும் சரிதான், அதெல்லாம் தேவ சமூகத்தில் வச்சு என்ன பண்ணிடணும்? ஜெபிச்சுட்டு கத்தர் காண்பிக்கிற வழி சோத்திரம் தம்முடைய தாசன் வழியாக இல்லை ஊழியர் வழி பரிசுத்தவான் வழியாக ஏதாவது ஒரு வழிநடத்தல் இருக்கு, அந்த வழிநடத்தல் என்ன பண்ணிடணும்? ஓடிடும். கத்தர் சோத்திரம் மருத்துவமனைக்கு போக வேண்டாம்னு சொல்லல, ஆனால் கத்துடைய வழி நடத்துறது நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டு. அதனால கத்தருடைய ஊழியக்காரவங்க யாராவது பரிசுத்தவான்க நம்ம நடத்துகிற ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, அந்த பாதையில் கடந்துட்டோம்னா கத்தர் நமக்கு அந்த பகுதியில் என்ன பண்ணிடுவார்? நன்மையாய் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தேவன் மேல விசுவாசமா இருங்க. பிரச்சனையின் மத்தியில் பலவீனத்தின் மத்தியில் விசுவாசமா இருங்க. தேவன் எந்த பாதையில கத்தர் நடத்துவார். ஒரு மனுஷன் குருட்டனே உன் பார்வை கண்ணு திறக்கட்டுனார், உடனே திறந்துருச்சு, அவன் ரட்சகரை பின் தொடர்கிறான். ஆனா ஒரு மனுஷனுக்கு வரும்போது என்ன பண்றாரு? ஒரு சேற்றை எடுக்கிறாரு, காரி உமிழ்றாரு, அதை பிசைகிறாரு, கண்ணில் என்ன பண்றாரு? அப்புறாரு, போய் சிலவாம் களத்துல என்ன பண்ணு கழுவுங்கிறாரு. போய் கழுவுனோதான் என்ன பண்ணுது? அப்ப இவனை பார்வை தரன்னு ஒரு நிமிஷத்துல சொல்ல வேண்டியதானே? இப்ப இவனுக்கு சேர்த்த குழப்பி அவங்க மூஞ்சில அப்ப வேண்டிய அவசியம் என்ன? சீலவாம் குளத்துல போய் கழுவ வேண்டிய அவசியம் என்ன? அப்ப தேவன் எல்லாருக்கும் ஒரே விதமா என்ன பண்ண மாட்டார், எந்த ரூபத்திலையும் செய்வார். ஆனா அவரை சொல்லுக்கு என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிஞ்சிடும். ஒருத்தனை உடனே கண்ணை திறந்தார், ஒருத்தனை சேர் உண்டாக்கி பூசிதான் என்ன பண்ணார்? ஒருவேளை விசுவாச ஜெபத்துல கத்த நமக்கு சுகத்தை கொடுக்கலாம், இல்ல சோத்திரம் ஒரு மருத்துவத்தின் மூலியமாகவும் நமக்கு என்ன பண்ணலாம்? சுகத்தை கொடுக்கலாம், எந்த ரூபத்திலும். ஆனா தேவனுடைய வழிநடத்துதான் நமக்கு முக்கியம். தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் மருத்துவத்தை நம்பி போகிறது ஆசா அவன் பரிகாரியை நம்பி போனதற்கு சமமாய் மாறி போகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிடக்கூடாது. தேவனை நம்பி என்ன பண்ணுங்க? காரியங்களை செய்யும். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஊழியக்காரன் மூலமாக சொல்லப்பட்ட அத்திப்பழ அடைய என்ன பண்ணு? போடு. அந்த வைத்தியின் வழியாக என்ன ஆகும்? அவனுக்கு குணம் ஆகும். எங்கிட்ட சுத்தி யாரை நம்பிதான் காரியத்தை செய்யணும்? தெய்வத்தை நம்பி. தேவனை நம்பி செய். தேவ ஊழியருடைய வழி நடத்துதல பாரு, பரிசுத்தவானுடைய வழி நடத்துதல பாரு, அந்த பாதையில பயணிங்க, அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு இடத்துல சோத்திரம் ஒரு ஊழியரை சந்திச்சு ஒரு வேலைக்காய் போயிருந்தேன். அவர் ஒரு சோத்திரம் மருத்துவரை ஆலோசனை கொடுக்க சொன்னார். ஆனா சோத்திரம் எனக்கு ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, நம்ம இதுக்காண்டி போகலை. ஆனா அவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு பரிசுத்தவான் சோத்திரம். அதனால நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும்? போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில நான் கடந்து போனேன். ஆமாம், கத்தர் அந்த பாதையில் நடத்தினார். தேவனுக்கு மகிமை உண்டார். அதுபோல வேற ஒரு சில கருத்துக்களை கேட்டு அப்போ என்னுடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனாலும் நான் அதை அல்லல் தட்டலை. நான் தேவ சமூகத்தில் போய் ஜெபிச்சேன். ஆண்டவரே, இப்படி ஒரு கருத்தை பரிசுத்தவான்கள் வச்சிருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய கருத்து இப்படி இருக்குது, ஆனாலும் நீங்கள் இந்த பகுதியை என்ன பண்ணணும்? சரியான பாதையில் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சோத்திரம் எதையுமே நம்ம அல்லல் தட்டிட முடியாது. ஒரு கவனம் தேவ சமூகத்தில் வச்சு என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும். ஏன்னா தேவனுடைய நடத்துதலை பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப யார் மேலதான் விசுவாசமா இருக்கணும்? தேவன் மேல. ஆமா, தேவைகள் பொருளாதாரம் எதுவா இருந்தாலும் மனுஷனை நம்பாது, மனுஷன் மூலியமா தான் கத்தர் செய்வார். எதை செஞ்சாலும் சரி யார் வழியா தான் கத்தர் செய்யணும்? மனிதர்கள் வழியா தான். உங்களுக்கு உதவி செய்யணும்னாலும் மனிதர்கள் வழியா தான் கொண்டு வரணும். உங்களுக்கு உழைப்பு, சரீர உழைப்பு, இல்ல ஏதாவது ஒரு உயர்வு மேன்மை, அதையும் மனிதர் மூலியமா தான் செய்யணும். ஆமை சோத்திரம். இப்படி எதுவானாலும் ஒரு தேவையை சந்திக்கணும், பொருளாதார, அதையும் மனிதர் மூலியமா தான் தேவன் என்ன பண்ணணும்? மனிதர்கள் மூலியமா தான் தேவன் சந்திப்பார். ஆனா அந்த மனிதர் யாருங்கிறத தேவன் தான் தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த சொந்தக்காரவங்க இவங்கள்ட்ட ஆஸ்தி இருக்கு, இவங்க கேட்டா தருவாங்க, அவங்கள்ட்ட சொன்னா அது நடக்கும், இவங்கள்ட்ட சொன்னா இது நடக்கும், அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். தேவனை நோக்கி பார்க்கணும். தேவன் அதற்காக என்ன பண்ணுவார்? சோத்திரம். எலியாவுக்கு நினைச்சு கூட பார்க்கல, காக்காவை அனுப்புவார்னு தெரியாது. ஒருவேளை மனுஷனை அனுப்பி இருக்கலாம், ஆனா தேவன் அந்த இடத்துல யாரை அனுப்புறார்? காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தார். அதுக்கப்புறம் ஒரு மனுஷியை தேர்ந்தெடுக்கிறார், சாரிபாத்தி விதவையை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். வேற யாரையாவது தெரிஞ்சுக்க கூடாதா? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிதான் இருக்கு. ஆமே சோத்திரம். ஒரு விதவைக்கு தான் அனுப்புறார். அந்த இடத்துல போய் தான் கத்தர் எலியாவை என்ன பண்ணுகிறார்? போஷிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்பட்டு, அப்ப தேவைகள் எதுவானால், பஞ்சம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நம்முடைய தேவைக்காக யாரை நோக்கி பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். தேவைகள் எதுவானாலும் அற்புதமா என்ன பண்ணுவார்? நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதனால பிள்ளைகள் பெற்றோரை நோக்கி பார்க்காதீங்க, பெற்றோர் பிள்ளைகளை நோக்கி பார்க்காதீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு பெற்றோர் மூலியமாக காரியங்களை செய்வார், பெற்றோருக்கு பிள்ளைகள் மூலியமாக தான் காரியத்தை செய்வார்.
ஆனா சோத்திரம் ஒருவேளை இவங்க செய்யாம போனால் யாரை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனா நம்முடைய நம்பிக்கை முழுவதும் யாரா இருக்கணும்? தேவனா இருக்கணும். தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்ப காரியத்தை நம்மளால சாதிச்சு என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும்? செய்யலாம். செய்ய முடியாம இல்லை, செய்யலாம். ஆனா அது பாவம் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை செஞ்சா விசுவாசத்தோடு செய்யணும். தேவனுடைய நடத்துதல் நமக்கு தெரியும். தேவன் சந்திக்கணும். சோத்திரம். நம்மளா ஒரு காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது? ஆமை சோத்திரம். நம்மளா ஒரு காரியத்தை செஞ்சு என்ன பண்ணிடக்கூடாது? பாவத்துக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. தேவன் மகிமை உண்டாட்டு. நமக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. ஒரு மனுஷன்ட்ட கேட்டா யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம கொடுப்பாங்க அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் கேட்டு நம்ம அதை வாங்கி ஒரு காரியத்தை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா சோத்திரம் தேவனுடைய நடத்துதல் இருக்கணும். அல்லேலூயா. யாருடைய நடத்துதல் இருக்கணும்? இன்னைக்கு சொல்லி எனக்கு என்னுடைய ஐக்கியத்திலும் சரி, என்னுடைய ஒரு யார்கிட்ட கேட்டாலும் சரிதான். சோத்திரம் சொல்லி அடுத்த நிமிஷம் சோத்திரம் என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் எவ்வளவு வேணாலும் செய்வாங்க. ஆனா அந்த இடத்தை நான் என்ன பண்ணி கொள்ளுகிறதே இல்லை, தெரிந்து கொள்ளுகிறதே இல்லை. அல்லேலூயா. கடந்த நாட்களோட ஒரு சாட்சி சொன்னேன். தட்டு தடுமாறி நாவலேருந்து வெளியில வந்துருச்சு பிள்ளையுடைய படிப்பு காரியம்னு சொல்லி. அடுத்த நிமிஷம் பல 1000 போட்டுச்சு. அதில் ஒரு ரூபா தொடலை. அதை அப்படியே 7 பிள்ளைக்கு கொண்டு போய் சேர்த்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு சங்கடமா இருந்துச்சு. சரி கொஞ்சம் கவனக்குறைவாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்தையை விட்டுட்டோம். அதனால சோத்திரம் அப்படி நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்படி ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் செய்வார். ஆனால் அந்த இடத்தை தெரிந்து கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு தேவன் இருக்கிறார். யாரை கொண்டு அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். விசுவாசத்தில் வராது யாவும் பாவம். உங்களுடைய தேவைகள் எதுவானாலும் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிச்சுவாங்க. அந்த தேவைகள் நியாயமானதா கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமா சோதரர். எமர்ஜென்சியா இருந்த அடுத்த நிமிஷத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? எத்தனை ஆயிரங்களையும் எத்தனை லட்சங்களையும் நம்முடைய கரத்துல கொண்டு வந்தவரால் என்ன முடியும்? சேர்க்க முடியும். அதற்காக என்ன வேணாலும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அடுத்து உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பொறுமையை பார்க்கிறாரே. சோத்திரம். சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் வேகமா செய்யணும். சில விஷயங்கள்ல கவனமா தான் பொறுமையா தான் என்ன பண்ணணும்? செய்யணும். எல்லாத்தையும் ஒண்ணு போல என்ன பண்ணுகிறார்? செய்துவிட முடியாது. சில காரியங்களை நிதானத்தில் வேதம் சொல்லு. நாட்களானது விளங்கப்படும். நாட்களானது என்ன பண்ணுமா? சில விஷயங்கள் உடனே புரிந்து கொள்ள முடியாது. காலம் வரும்போது கர்த்தர் அதை விலக்கி கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா தான் இருக்கணும். கோழி முட்டை 21 நாட்கள் இருக்கணும். தொப்புன்னு பொத்துட்டோம்னா என்ன ஆகி போயிடும்? வீணாய் போயிடும். அப்ப அந்த 21 நாட்கள் பொறுமையோடு என்ன பண்ணணும்? ஆமா. அப்ப எதுக்கு பொறுமையோடு இருக்கணும்? எதை நம்ம தீவிரமா செய்யணும்? அந்த ஞானத்தை தேவன் தான் நமக்கு என்ன பண்ணணும்? மாத்திரக்கூடாது. தீவிரமாய் செய்ய வேண்டிய இடத்துல பொறுமையா என்ன பண்ணணும்? கன்வென்ஷன் வருது, பொறுமையா செய்வோம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. அன்புதா ஏற்கனவே சொன்னேன். சோதரம் அன்புதாஸ் ஐயாவிட்ட ஒருத்தவங்க போய் காணிக்க கொடுத்தா கூட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், ஐயா கூட்டம் முன்னாலே போய் கொடுத்துரு காணிக்க, பெரிய தொகை. சோதரம் கூட்டத்துக்கு முன்னாலே கொண்டு போய் கொடுத்துருனேன். கூட்டமெல்லாம் முடிச்சவனை கொடுத்தாரு. பெரிய தொகை தான். வாங்கி ஜோம்னு அப்படி தூக்கி போட்டார். அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் என்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. எப்போ வந்து கொடுக்குறான் பத்தியா? பெரிய தொகை தான். சோத்திரம். கூட்டம் எப்போ நடக்க ஆரம்பிக்குது? கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை தேவைகளுக்கு நம்ம எவ்வளோ அங்கலாய்த்திருப்போம், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம். இது அதுக்கு முன்னால் கொண்டு வந்தா எவ்வளோ சந்தோஷமாக ஜெபிச்சு ஆசீர்வதிச்சிருப்போம். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய தொகை தான். யார் இல்லைன்னா இப்படி பரிசுத்தவான்கிட்ட நிறைய விஷயங்களை படிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க சோத்திரம் எங்கே பொறுமையாக செய்யணும், எங்கே சோத்திரம் தீவிரமாய் செய்யுங்க. நீங்கள் நான் என்ன பண்ணணும்? சாஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா? எதில் பொறுமையாக இருக்கணுமோ அதில் தீவிரப்படுத்தி விட்டுருவான். எதுல தீவிரமா இருக்கணுமோ அதுல பொறுமையாக்கி விட்டுருவான். இது ரெண்டுமே ஆகாது. அல்லேலூயா. அந்த ஞானம் வெளிச்சம் தேவன் தான் நமக்கு தரணும். எதுல பொறுமையா இருக்கணும், எதுல தீவிரமா இருக்கணும். அப்ப தேவன் சொல்ல உன் பொறுமையையும் அடுத்து நீ முன்பு செய்த கிரியைகளை பின்பும் செய்த கிரியைகள் எப்படி இருக்கிறது? அதிகமா இருக்கிறது. எல்லாத்திலையும் அதிகமா இருக்கா நம்முடைய கிரியை? ஜெப வாழ்க்கை அதிகமா இருக்கா? வேதவாசிப்பு அதிகமா இருக்கா? தேவ சிநேகம் அதிகமா இருக்கா? தேவனுக்காய் செய்கிற ஊழியங்கள்ல ஒத்துழைக்கிற காரியங்கள் அதிகமா இருக்கா? தேவனுக்காய் கொடுக்குற காரியங்கள்ல அதிகமா இருக்குதா? எல்லா விஷயத்திலையும் எப்படி இருக்கணும்? நாளுக்கு நாள் எப்படி தான் போய்கிட்டே இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க? இப்போ எவ்வளவு வாங்குறீங்க? ஐயா அப்பா வந்து 5000 வாங்கினேன், இப்போ 2000 வாங்கினீங்க. அப்படி சொல்லுவாள் யாராவது? அப்படி சொன்னா சந்தோஷம் இருக்குமா? அல்லேலூயா. அப்போ 5000 வாங்கினா, இப்போ 20000 வாங்குறையா, இப்போ 30000 வாங்குறையா? அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதானே? அப்ப அதுல கிரியையில கூடணும் இல்ல, பின்னால வரக்கூடாது இல்ல. அல்லேலூயா. ஆனா எபேசி சபை அப்படி விட்டுருச்சு. ஆனா சோத்திரம் இந்த தியத்தீரா சபை ஆதியில இருந்ததை விட இன்னும் அதிகமா என்ன பண்ணி இருக்கு? நீங்கள் நாலு இவ்வளவு காரியங்களை நன்மையா செய்யணும். அல்லேலூயா. எவ்வளவு